Hello students, welcome to my channel Crack Neat Biology. Students, in the video la class 12 chapter 4 principles of inheritance and variation la irundhu first inheritance of two genes பத்தி பார்க்கலாம். ஸோ மென்டல் வந்து ஆல்ரெடி மோனோஹைபிரிட் கிராஸ் பண்ண வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுல வந்து ஒரே ஒரு கேரக்டர் தான் வந்து கிராஸ் பண்ணியிருப்பாரு, அதாவது டால் டுவார்ஃப் ஹைட்டை மட்டும் பேஸ் பண்ணி கிராஸ் பண்ணியிருப்பாரு. அது மோனோஹைபிரிட் கிராஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு கேரக்டர்ல டிஃபர் ஆகிற பீ பிளான்ஸை கிராஸ் பண்ணியிருப்பாரு. ஓகே, அதனால இதை நம்ம டைஹைபிரிட் கிராஸ்னு சொல்லுவோம். ஸோ சீட்ஸ் வித் எல்லோ கலர் அண்ட் ரவுண்ட் ஷேப்பையும் சீட்ஸ் வித் கிரீன் கலர் அண்ட் பிரிங்கிள்டு ஷேப்பையும், அதாவது ரெண்டு கேரக்டர், ஒன்னு சீட் கலர் இன்னொன்னு சீட் ஷேப், ரெண்டு கேரக்டரை கிராஸ் பண்றாரு. ஸோ F1 ஜென்ரேஷன்ல என்ன கிடைக்குது? எல்லோ கலர் அண்ட் ரவுண்ட் ஷேப்டு சீட்ஸ் தான் கிடைக்குது. அப்ப இந்த எல்லோ கலர் வந்து இந்த கிரீன் கலரோட டாமினண்டா இருக்கு அண்ட் இந்த ரவுண்ட் ஷேப் வந்து இந்த விரிங்கிள்டு ஷேப்போட டாமினண்டா இருக்குன்னு தெரியுது இதுல இருந்து. ஓகே, ஸோ இந்த ரிசல்ட்ஸ் எதுக்கு ஐடென்டிக்கலா இருந்ததுன்னா, இவர் ஆல்ரெடி வந்து இந்த எல்லோ கலர் கிரீன் கலரையும் மோனோஹைபிரிட் கிராஸ் பண்ணும் போதும், அதை மட்டும் வச்சு கிராஸ் பண்ணும் போதும் எல்லோ தான் டாமினண்டா இருந்தது. அந்த மாதிரி ரவுண்ட் பிரிங்கிள்டு, ஸோ இந்த சீட் ஷேப்பை மட்டும் வச்சு மோனோஹைபிரிட் கிராஸ் பண்ணி பார்க்கும் போதும் ரவுண்டு தான் டாமினண்டா இருந்தது. ஸோ இதை வச்சு நம்ம ஜீனோடைபிக் சிம்பிள்ஸ் கொடுத்தோம்னா, டாமினன்ட் எல்லோ சீட் கலரை வந்து கேபிட்டல் Y கொடுப்போம், ரெசசிவ் கிரீன் சீட் கலர் அதை வந்து ஸ்மால் y கொடுப்போம். அந்த மாதிரி ரவுண்ட் சீட் ஷேப் டாமினண்டா இருக்கிற ஷேப் இதை வந்து கேபிட்டல் R கொடுப்போம் அண்ட் ரெசசிவ் சீட் ஷேப் wrinkled இருக்கிறதுக்கு ஸ்மால் r கொடுப்போம். ஓகே, அப்போ the genotype of the parents எப்படி இருக்கும்? கேபிட்டல் R, ரவுண்ட் எல்லோன்றது கேபிட்டல் R, கேபிட்டல் Y, wrinkled green ரெண்டுமே ரெசசிவ்ன்றதுனால ஸ்மால் r, ஸ்மால் y. ஸோ இது ரெண்டுத்தையும் கிராஸ் போனோம்னா நமக்கு F1 ஜென்ரேஷன்ல கேபிட்டல் R, ஸ்மால் r, கேபிட்டல் Y, ஸ்மால் y கிடைக்குது. ஓகே, ஸோ இதை வந்து செல்ஃப் ஹைபிரிடைசேஷன் செல்ஃபிங் பண்ணும்போது நமக்கு 3/4 F2 ஜென்ரேஷன்ல எப்படி கிடைச்சதுன்னா, இந்த F1 பிளான்ட்டை செல்ஃப் ஹைபிரிடைசேஷன் பண்ணும்போது நமக்கு F2 ஜென்ரேஷன்ல 3/4 ஆஃப் த F2 பிளான்ட்ஸ்ல வந்து எல்லோ சீட்ஸ் கிடைச்சது அண்ட் 1/4 ஆஃப் தி F2 பிளான்ட்ஸ்ல கிரீன் சீட்ஸ் கிடைச்சது. ஓகே, ஸோ ஃபீனோடைபிக் ரேஷியோ வந்து இந்த மாதிரி கிடைச்சது. ரவுண்ட் எல்லோ வந்து 9, ரவுண்ட் கிரீன் 3 and wrinkled yellow 3 and wrinkled green 1. ஓகே, ஸோ இந்த எல்லோ அண்ட் கிரீன் கலர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 9:3, 9:3ன்றது 3:1 தான். ஸோ 3 டேபிள்ல நீங்க பண்ணீங்கன்னா 3:1 தான் வரும். ஓகே, ஸோ இந்த ரவுண்ட் அண்ட் wrinkled சீட் ஷேப்பும் 3:1 ரேஷியோல தான் செக்ரிகேட் ஆயிருக்கு, ஜஸ்ட் லைக் இன் மோனோஹைபிரிட் கிராசஸ். ஸோ நம்ம ஹைட்ல டால் அண்ட் டுவார்ஃப் அது பண்ணும்போது நமக்கு F2 ஜென்ரேஷன்ல மோனோஹைபிரிட் கிராஸ்ல 3:1 phenotypic ரேஷியோ தான் கிடைச்சது இல்லையா? ஸோ அதே மாதிரியே இந்த எல்லோ அண்ட் கிரீன் 3:1 அண்ட் ரவுண்ட் அண்ட் wrinkled 3:1 ரேஷியோ. ஸோ இதுல இருந்து தான் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்ன்ற கான்செப்ட் வந்து மெண்டல் கொண்டு வராரு. ஓகே, ஸோ இந்த 9:3:3:1 இந்த ரேஷியோ வந்து நம்ம மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாலையும் போடலாம். ஸோ 3 yellow 1 green 3 round 1 wrinkled. ஸோ இது நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் பாத்தீங்கன்னா, ஸோ 9 round yellow and 3 round green and 1 so 3 wrinkled yellow and 1 wrinkled green கிடைக்கும். ஸோ மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்லையும் we will get the same phenotypic ratio. ஸோ இந்த அப்சர்வேஷன்ஸ், இந்த டைஹைபிரிட் கிராசஸ்ல இருந்து கிடைச்ச அப்சர்வேஷன்ஸ் வச்சு, அதோ 2 ட்ரேட்ஸ்ல டிஃபர் ஆகிற பிளான்ஸை வந்து கிராஸ் பண்ணதுல கிடைச்ச அப்சர்வேஷன்ஸ் வச்சு மெண்டல் he proposed the மெண்டல்ஸ் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். ஸோ நம்ம மோனோஹைபிரிட் கிராஸ்ல பார்த்தோம், அதை பேஸ் பண்ணி 2 லா வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாரு, லா ஆஃப் டாமினன்ஸ், லா ஆஃப் செக்ரிகேஷன். ஸோ இந்த டைஹைபிரிட் கிராஸ் பேஸ் பண்ணி he proposed law of independent assortment. So இந்த லால என்ன சொல்றாருன்னா, when two pairs of traits are combined in a hybrid, segregation of one pair of character is independent of the other pair of character. Okay, so அதாவது இந்த ஒரு pair of character, அதாவது சீட் ஷேப் வந்து சீட் கலர், அது ரெண்டும் இண்டிபெண்டா தான் செக்ரிகேட் ஆயிருக்கு. ஸோ ரெண்டுமே 3:1 ரேஷியோ தான் வந்திருக்கு இல்லையா? ஸோ அதனால 2 pair of traits வந்து நம்ம ஹைபிரிடா கம்பைன் பண்ணோம்னா அந்த ஒரு பேர் செக்ரிகேட் ஆகுறது வந்து இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த அதர் பேர் as shown here. ஸோ இந்த சீட் கலர் வந்து இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த சீட் ஷேப், ரெண்டுமே வந்து 3:1 ரேஷியோல தான் வந்து செக்ரிகேட் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். ஓகே, ஸோ இந்த இண்டிபெண்டன்ட் செக்ரிகேஷனை நம்ம புன்னட் ஸ்கொயர் வச்சு ஈஸியா வந்து எஃபெக்டிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே,
ஸோ இந்த RRYY F1 ஜென்ரேஷன்ல கிடைச்ச அந்த RRYY பிளான்ட்டை வந்து நம்ம செல்ஃபிங் பண்ணும்போது 50% ஆஃப் தி கேமெட் வந்து இந்த கேபிட்டல் ஆர், அதாவது ரவுண்ட் ஷேப்புக்குள்ளது கேரி பண்ணும், அண்ட் 50% விங்கிள்டு ஷேப்புக்குள்ளது கேரி பண்ணும். அதே மாதிரி இண்டிபெண்ட் ஆஃப் ஈச் அதர் செக்ரிகேட் ஆகும்னு பார்த்தோம் இல்லையா, ஷேப் அண்ட் கலர் ரெண்டுமே. ஸோ இண்டிபெண்ட்லி 50% வந்து எல்லோ கலர் கேரி பண்ணும், அண்ட் 50% வந்து இட் கேரிஸ் தி கிரீன் கலர். ஓகே ஸோ அதனால இந்த F1 பிளான்ட்ல நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம மறுபடியும் வந்து F2 ஜென்ரேஷன்ல எடுத்துட்டு போனோம்னா இதை வந்து நமக்கு 4 ஜீனோடைப்ஸ் ஆஃப் கேமெட்ஸ் கிடைக்கும். அதாவது R கேபிட்டல் Y, கேபிட்டல் R ஸ்மால் r கேபிட்டல் Y and small r small y. So 4 genotypes கிடைக்கும் இல்லையா. ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன ரேஷியோல கிடைக்கும், ஈச் வித் தி frequency of 25%, அதாவது 1/4 of the total gametes produced. So இந்த total gametes producedல 1/4 வந்து each gamete இருக்கும். Okay, so each with the frequency of 25%, that is 1/4 of the gametes produced. So இது வந்து it's pollen, male pollen, இது வந்து female eggs. Okay, so நமக்கு 16 different possible combinations we will get. So dihybrid cross பண்ணும்போது இது வந்து heterozygous for both traits, இது ரெண்டுமே. So நம்ம F2 ஜென்ரேஷன்ல பார்த்தோம்னா நமக்கு 4 different ஜீனோடைப்ஸை வச்சு நம்ம கிராஸ் பண்றோம். ஸோ எல்லாத்துக்கும் ஃப்ரீக்வன்சி 25% பார்த்தோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த புன்னட் ஸ்கொயர். இதை வச்சு நம்ம எஃபெக்டிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட வந்து புக்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கேன் யூ யூசிங் தி புன்னட் ஸ்கொயர் டேட்டா ஒர்க் அவுட் த ஜீனோடைபிக் ரேஷியோ அட் F2 ஸ்டேஜ் அண்ட் ஃபில் இன் த ஃபார்மட் கிவன் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டேபிள் கொடுத்து உங்களை ஒர்க் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ ஆல்சோ இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இஸ் த ஜீனோடைபிக் ரேஷியோ ஆல்சோ 9:3:3:1 கேட்டிருக்காங்க. லெட்ஸ் கால்குலேட் தட். ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த புன்னட் ஸ்கொயர் வச்சு நம்ம இந்த ஜீனோடைப்ஸ் ஃபவுண்ட் இன் F2ல என்ன 16 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜீனோடைப்ஸ் கிடைச்சதுன்னு எழுதிக்கலாம். அதோட எக்ஸ்பெக்டட் ஃபீனோடைப்ஸையும் எழுதிக்கலாம். ஸோ 9 ரவுண்ட் எல்லோ கிடைச்சிருக்கு. ஸோ ஒரு கேபிட்டல் R அண்ட் ஒரு கேபிட்டல் Y இருந்தாலே இட்ஸ் ரவுண்ட் எல்லோ தான். அது உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ ரெண்டுமே ஸ்மாலா இருந்ததுன்னா ரெண்டுமே ரெசசிவ் கேரக்டர் விங்கிள்டு கிரீன். ஓகே, ரெண்டுமே ஸ்மால் ஒய்யா இருந்ததுன்னா கிரீன் கேரக்டர் வரும். அந்த மாதிரி ரெண்டுமே ஸ்மால் ஆரா இருந்ததுன்னா விங்கிள்டு கேரக்டர் வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி அந்த ஜீனோடைப்ஸை பொறுத்து இது வேரி ஆகும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இது 9 ரவுண்ட் எல்லோ கிடைச்சிருக்கு, 3 விங்கிள்டு எல்லோ, 3 ரவுண்ட் கிரீன் அண்ட் 1 விங்கிள்டு கிரீன். ஸோ இப்படிதான் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ இதுல வந்து ஜீனோடைபிக் ரேஷியோ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் ஒண்ணுதான் இருக்கு. ஸோ நான் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக உங்களுக்கு டிஃபரெண்ட் கலர்ஸ்ல கொடுத்துருக்கேன். இது ஒண்ணுதான் இருக்கு, வேற இந்த எல்லோ கலர் இது 2 இருக்கு, ரெட் கலர் 2 இருக்கு, அண்ட் ப்ளூ கலர் 4 இருக்கு. ஓகே, ஸோ அந்த மாதிரி பிங்க் கலர் 1, இது 2, இந்த டீல் ப்ளூ கலர் இது 1. நான் உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக இந்த கலர்ல நோட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இது 2, இது ஒண்ணு தான் இருக்கு. ஸோ இந்த ரெசசிவ் ஜீனோடைப். ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம ரேஷியோவா கன்வெர்ட் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேயா, ஸோ இந்த மாதிரி 9 டிஃபரெண்ட் காம்பினேஷன்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ ரெப்படீட் ஆயிருக்கிறத வந்து நம்ம கவுண்ட் பண்ணி எழுதியிருக்கோம் இந்த மாதிரி. ஸோ இந்த ரேஷியோ வந்து 4 டைம்ஸ் இருக்கு. ஓகே, ரவுண்ட் எல்லோ. ஓகே, ஸோ இந்த மாதிரி பார்த்தோம்னா therefore the genotype ratio அவங்க நம்மளை புக்ல கால்குலேட் பண்ண சொன்னது வந்து என்னன்னா 1:2:2:4:1:2:1:2:1. ஓகே, ஸோ இந்த ஜீனோடைபிக் ரேஷியோல தான் இந்த டைபஹைபிரிட் கிராஸ்ல இருக்கும். இஸ் த ஜீனோடைபிக் ரேஷியோ ஆல்சோ 9:3:3:1? No, this is the phenotypic ratio and genotypic ratio calculated as this. Okay, so இதுலயே நம்ம phenotypic ratioவும் கால்குலேட் பண்ண முடியும். இதை நம்ம வந்து அப்படியே நம்ம வந்து எடுத்து ஸோ இது 1 இருக்கு, இது 2 இருக்கு, இது 2 இருக்கு, இது 4 இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம டோட்டல் பண்ணோம்னா 9 கிடைக்கும். ஸோ நம்ம இதை வச்சு phenotypic ratioவும் கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே, so this is about the dihybrid cross. Next, chromosomal theory of inheritance பத்தி பார்க்கலாம். So Mendel வந்து he published his work on inheritance of characters. So 1865ல அவரோட ஒர்க் பப்ளிஷ் பண்றாரு. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம் அவரோட ஒர்க் வந்து ஹைலி கிரெடிபிளா இருந்தது பிகாஸ் அவர் லார்ஜ் சாம்பிளிங் சைஸ் யூஸ் பண்ணாரு அண்ட் லார்ஜ் ஸோ சக்சஸிவ் ஜென்ரேஷன் ஆஃப் டெஸ்ட் பிளான்ஸ்க்கு அவர் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணாருன்னு. ஈவன் தோ அது கிரெடிபிளா இருந்தாலும் அவர் டேட்டா
அவர் பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் 35 இயர்ஸ்க்கு வந்து இட் ரிமைன் அன்ரெகனைஸ்ட். அதாவது டில் 1900 வரைக்கும் அன்ரெகனைஸ்டா தான் இருந்தது. என்னென்ன ரீசன்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா, அந்த அந்த டைம்ல கம்யூனிகேஷன் இட் இஸ் நாட் ஈஸி. அண்ட் அவரோட கான்செப்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸ், அதாவது நம்ம இப்ப ஜீன்ஸ்ன்னு சொல்றோம், அது வந்து ஸ்டேபிள் அண்ட் டிஸ்கிரீட் யூனிட்ஸ், அதுதான் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. எக்ஸ்பிரஷன் ஆஃப் ட்ரெய்ட்ஸ் அது அன்சேஞ்சா இருக்கு, அதெல்லாம் அவர் சொன்னார் இல்லையா, பாஸ் டவுன் ஃப்ரம் ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன். அது வந்து அப்புறம் பேர் ஆஃப் அலீல்ஸ் பிளெண்ட் ஆகாது அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து அப்ப உள்ள சயின்டிஸ்ட் வந்து they didn't accept, பிகாஸ் எவ்வளவு வேரியேஷன்ஸ் வந்து நேச்சர்ல நம்ம பாக்குறோம். அப்படி இருக்கும்போது எப்படி வந்து அலீல்ஸ் பிளெண்ட் ஆகாம இருக்கும்னு சொல்றாரு அப்படின்ற ரீசன்னாலே அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல. இன்னொன்னு, அவர் பயாலஜிக்கல் ஃபெனாமனாக்கு மேத்தமெட்டிக்ஸ் யூஸ் பண்ணது ஒரு ரீசன். அதுவும் வந்து அது வந்து ரொம்ப நியூவா இருந்தது அந்த டைம்ல. அண்ட் மெனி பயாலஜிஸ்ட்க்கு அது அக்செப்டபிளாவும் இருந்தது. அண்ட் ஃபைனலி மெண்டல்ஸ் ஒர்க்ல அவர் வந்து ஃபேக்டர்ஸ் சஜஸ்ட் பண்ணி இருக்கிறது வந்து அவரு பிசிக்கலா எந்த ப்ரூஃபும் அதுக்கு ப்ரொவைட் பண்ணல. ஏதோ ஒன்னு அன்சேஞ்சா ஃப்ரம் பேரண்ட் டு ஆஃப் ஸ்பிரிங் அது பாஸ் டவுன் ஆகுதுன்னு தான் சொன்னாரே தவிர அது என்ன அப்படின்னு he didn't prove that. ஓகே, பிசிக்கல் ப்ரூஃப் எதுவும் அவர் ப்ரொவைட் பண்ணல. அண்ட் எதனால அது மேட் ஆயிருக்குன்றதையும் சொல்லல. ஸோ அதனாலதான் அவரோட ஒர்க் வந்து 35 இயர்ஸ் till 1900 இட் ரிமைன் அன்ரெகனைஸ்ட். ஓகே, ஸோ 1900ல தான் பாத்தீங்கன்னா 3 சயின்டிஸ்ட் இண்டிபெண்டா ரீடிஸ்கவர் பண்ணாங்க மெண்டல்ஸோட ரிசல்ட்டை. இந்த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் கேரக்டர்ல அவர் பண்ணிருக்க ரிசல்ட்ஸ் எல்லாம் எடுத்து ஒர்க் பண்ணாங்க இண்டிபெண்டா. ஓகே, டி விரிஸ், காரன்ஸ் அண்ட் வான் டெஷர்மார்க், இந்த 3 சயின்டிஸ்டும். ஆல்சோ இந்த டைம்ல தான் வந்து மைக்ரோஸ்கோப்பியும் வந்து அட்வான்ஸ் ஆச்சு. ஸோ இந்த டைம்ல கேர்ஃபுல்லா செல் டிவிஷனை வந்து சயின்டிஸ்ட் அப்சர்வ் பண்ணி குரோமோசோம்ஸ் அப்படின்னு அது இது பண்ணாங்க. ஸோ அந்த டைம்ல கலர்டு பாடிஸா அதை வந்து ஸ்டெயின் பண்ணி விஷுவலைஸ் பண்ணாங்க. ஸோ 1902ல தான் வந்து இந்த குரோமோசோம் மூவ்மெண்ட் மயோசிஸ்ல எப்படி நடக்குது அப்படின்றத ஒர்க் அவுட் பண்ணாங்க. ஓகே, ஸோ வால்டர் சுட்டான் அண்ட் தியோடர் போவோரி, இந்த 2 சயின்டிஸ்டும் என்ன நோட் பண்ணாங்கன்னா, அந்த பிஹேவியர் ஆஃப் குரோமோசோம்ஸ் அப்ப இது பண்ணாங்க இல்லையா, அப்ப வந்து ஒர்க் அவுட் பண்ணாங்க இல்லையா, அதுவும் இந்த பிஹேவியர் ஆஃப் ஜீன்ஸும் பேரலா இருக்க மாதிரி அவங்க நோட் பண்ணாங்க. ஓகே, ஸோ அண்ட் இந்த குரோமோசோம் மூவ்மெண்ட்டை யூஸ் பண்ணி தே எக்ஸ்பிளைன்டு த மெண்டல்ஸ் லா. ஓகே, ஸோ 35 இயர்ஸ்க்கு அப்புறம் அவரோட ஒர்க் எடுத்து அடுத்த சயின்டிஸ்ட் வந்து அதை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகே, ஸோ டியூரிங் அனஃபேஸ் ஆஃப் மியோசிஸ் ஒன், ஸோ நம்ம ஆல்ரெடி இது வந்து மயோசிஸ் வீடியோல நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த G1ல வந்து டிஎன்ஏ சிந்தசிஸ் நடக்கும், அதாவது இன்டர்ஃபேஸ்ல நடந்து மயோசிஸோட மயோசிஸ் 1ஓட ஆனோஃபேஸ்ல இந்த ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் தான் த்ரூ ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் செப்பரேட் ஆகும். அண்ட் மயோசிஸ் 2ல தான் இந்த சென்ட்ரோமியர் ஸ்பிளிட்டிங் நடக்கும். ஸோ 4 ஹாப்ளாய்ட் ஜெர்ம் செல்ஸ், தட் இஸ் செக்ஸ் செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும்னு பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அந்த வீடியோ வேணும்னா ரெஃபர் பண்ணிக்கோங்க. கிளாஸ் 11 சாப்டர் 10 செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன் பிளேலிஸ்ட்ல இருக்கும். ஓகே, ஸோ டியூரிங் அனஃபேஸ் 1 ஆஃப் மயோசிஸ் 1, 2 chromosome pairs can align at the metaphase plate independently of each other. இதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த குரோமோசோம் அந்த மெட்டாஃபேஸ் பிளேட்ல இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இதான் மெட்டாஃபேஸ் பிளேட் மாதிரி இந்த பிக்சர்ல காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த மெட்டாஃபேஸ் பிளேட்ல அலைன் ஆகுறது வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாம இண்டிபெண்டா தான் இட் வில் அலைன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை எப்படி அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னா, இந்த மாதிரி கலர்ஸ், டிஃபரெண்ட் கலர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் வச்சு. ஓகே, ஸோ 4 டிஃபரெண்ட் கலர்ஸ் ரைட் அண்ட் லெஃப்ட் காலம்ஸ்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லெஃப்ட் காலம்ஸ்ல ஆரஞ்சு அண்ட் கிரீன் எப்படி செக்ரிகேட் ஆகுது, அண்ட் இதுல வந்து ஆரஞ்சு அண்ட் ரெட் எப்படி வந்து இண்டிபெண்டா செக்ரிகேட் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இது வந்து இண்டிபெண்டா ஆகுறதுனால தான் இந்த மாதிரி நமக்கு டிஃபரெண்ட் காம்பினேஷன்ஸ் கிடைக்குது. ஸோ இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் ஆஃப் குரோமோசோம்ஸ். ஸோ பாசிபிலிட்டி 1ல என்ன சொல்றாங்க, லாங் ஆரஞ்சும் ஷார்ட் கிரீனும், லாங் எல்லோ அண்ட் ஷார்ட் ரெட், இது வந்து இதாகுது பாசிபிலிட்டி. இது இன்னொரு பாசிபிலிட்டியும் இருக்கு, ஏன்னா இது இண்டிபெண்டா தான் அசார்ட் ஆகுது. ஸோ ஆரஞ்சு ரெட் அண்ட் எல்லோ கிரீன் இந்த மாதிரி அசார்ட் ஆகுது. ஓகே, ஸோ இதை வச்சு என்ன சொல்றாங்கன்னா, இந்த கம்பேரிசன் பிட்வீன் பிஹேவியர் ஆஃப் குரோமோசோம்ஸ் அண்ட் பிஹேவியர் ஆஃப் ஜீன்ஸ்னு ஒரு டேபிள் கொடுத்து இதுல வந்து எந்த காலம் வந்து உங்களுக்கு ஜீன் எது குரோமோசோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அது எப்படி டிசைட் பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏ அண்ட் பி ரெண்டுமே அக்கர்ஸ் இன் பேர்ஸ் தான். ஸோ குரோமோசோமும் இட் வில் அக்கர் இன் பேர், அண்ட் அல்லீல் ஜீன் அல்லீல்ஸும் இட் அக்கர்ஸ் இன் பேர். அண்ட் செக்ரிகேட் அட் த டைம் ஆஃப் கேமெட் ஃபார்மேஷன். ஸோ கேமெட் ஃபார்மேஷன் அப்போ செக்ரிகேட் ஆகி ஒரே ஒன்று தான் வந்து கேமெட்டுக்கு டிரான்ஸ்மிட் ஆக போகுது. அதே மாதிரி தான் அல்லீலும் வந்து பேரண்ட் இருந்து ஒன்று தான் வந்து கேமெட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இது 2 பாயிண்ட்டுமே காமன் ஃபார் போத் குரோமோசோம் அண்ட் ஜீன்ஸ். வேற இதுல தேர்ட் பாயிண்ட், இண்டிபெண்டன்ட் பேர் செக்ரிகேட் இண்டிபெண்டன்ட்லி ஆஃப் ஈச் அதர்.
ஸோ இங்க பார்த்தோம் இல்லையா, இண்டிபெண்டன்ட் பேர் செக்ரிகேட் இண்டிபெண்டன்ட்லி ஆஃப் ஈச் அதர்னு. ஸோ இது வந்து குரோமோசோம்க்கு இந்த பாயிண்ட் வந்து மேட்ச் ஆகுது. வரஸ் இங்க ஒன் பேர் செக்ரிகேட்ஸ் இண்டிபெண்டன்ட்லி ஆஃப் அதர் பேர். ஸோ இது லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் அஸ் ஸ்டேட்டட் பை மெண்டல். இது அங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது சொல்லியிருக்காங்க, சீட் ஷேப்பும் சீட் கலரும் வந்து எப்படி இண்டிபெண்டன்டா செக்ரிகேட் ஆச்சு. ஸோ அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஏன்றது இட் டினோட்ஸ் தி குரோமோசோம் அண்ட் இந்த பி காலம் வந்து இட் டினோட்ஸ் தி ஜீன். ஓகே. ஸோ சுட்டான் அண்ட் போவேரின்ற சயின்டிஸ்ட் என்ன ஆர்கியூ பண்ணாங்கன்னா, இந்த பேரிங் அண்ட் செப்பரேஷன் ஆஃப் குரோமோசோம்ஸ். ஸோ இது செப்பரேட் ஆகும்போது அந்த பேர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஜீன்ஸும் செக்ரிகேட் ஆகும் அப்படின்னு ஆர்கியூ பண்ணாங்க. அண்ட் சுட்டான் வந்து இந்த குரோமோசோமல் செக்ரிகேஷன் நாலேஜையும் மெண்டலியன் பிரின்சிபல்ஸையும் யுனைட் பண்ணி ஹி கால்ட் இட் அஸ் தி குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே. ஸோ இதை ஃபாலோ பண்ணி இந்த குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸுக்கு எக்ஸ்பெரிமெண்டல் வெரிஃபிகேஷன் பண்ணது தாமஸ் ஹண்ட் மார்கன், விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நீட் ஆஸ்பெக்ட். ஓகே. ஸோ எக்ஸ்பெரிமெண்டல் வெரிஃபிகேஷன் யாரு பண்ணா, தாமஸ் ஹண்ட் மார்கன் அண்ட் ஹிஸ் கொலீக்ஸ். ஸோ இந்த டிஸ்கவரியில அவங்க வந்து எப்படி வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல வந்து வேரியேஷன் நடக்குது அப்படின்றதையும் இது மூலியமா அவங்க வந்து டிஸ்கவர் பண்ணாங்க. ஓகே. ஸோ மார்கன் வந்து he worked with the tiny fruit flies, Drosophila melanogasterல ஒர்க் பண்ணாரு, which were found very suitable for such studies. ஸோ ஏன்னா இதை வந்து சிம்பிள் சிந்தட்டிக் மீடியம் லெபார்டரியிலே க்ரோ பண்ண முடியும். அண்ட் அதோட லைஃப் சைக்கிள் 2 weeks தான். அந்த மாதிரி சிங்கிள் மேட்டிங்லேயே வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் ப்ரோஜனி ஃபிளைஸ் ப்ரொடியூஸ் பண்றதுனால இது வந்து ரொம்ப சூட்டபிளா இருந்தது இந்த ஸ்டடிஸ் பண்றதுக்கு. ஆல்சோ தேர் வாஸ் அ கிளியர் டிஃபரன்சியேஷன் ஆஃப் தி செக்ஸஸ், அதாவது ஈஸிலி டிஸ்டிங்விஷபிளா இருந்தது, இது மேல் இது ஃபீமேல். ஓகே. ஸோ அதனாலயும் இது ரொம்ப சூட்டபிளா இருந்தது இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸுக்கு. ஆல்சோ இதுக்கு வந்து நிறைய ஹெரிடிட்டி வேரியேஷன். ஸோ நம்ம கிராஸ் பண்ணும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா, ஸோ மார்கன் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது நிறைய ஹெரிடிட்டி வேரியேஷன்ஸ் இது காமிச்சுது. அதை வந்து லோ பவர் மைக்ரோஸ்கோப்ஸ்லயே பார்க்க முடிஞ்சது. அதாவது அதோட ஐ கலர், அதோட விங் ஷேப், பாடி கலர் அண்ட் பாடி அந்த விங் சைஸ், இந்த மாதிரி நிறைய ஹெரிடிட்டி வேரியேஷன்ஸ் லோ பவர் மைக்ரோஸ்கோப்லயே பார்க்க முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் லிங்கேஜ் அண்ட் ரீகாம்பினேஷன் பார்க்கலாம். ஸோ மார்கன் இந்த ட்ரோசோஃபிலா மெலனோகாஸ்டர்ல டைஹைபிரிட் கிராசஸ் கண்டக்ட் பண்ணாரு. ஸோ எப்படி வந்து மெண்டல் வந்து பீ பிளான்ஸ்ல டைஹைபிரிட் கிராசஸ் பண்ணாரோ அதுக்கு சிமிலரா தான் இவரும் பண்ணாரு. ஸோ எதுக்குன்னா செக்ஸ் லிங்க்டு ஜீன்ஸை ஸ்டடி பண்றதுக்கு. ஓகே. ஸோ ஹி ஹைபிரடைஸ்ட் எல்லோ பாடிட் ஒயிட் ஐடு ஃபீமேல்ஸையும் ப்ரௌன் பாடிட் ரெட் ஐடு மேல்ஸையும் வந்து கிராஸ் பண்ணாரு. ஸோ F1ல கிடைச்ச ப்ரோஜனியை அவர் இன்டர் கிராஸ் பண்ணும்போது என்ன அப்சர்வ் பண்ணாருன்னா, இந்த 2 ஜீன்ஸும் இண்டிபெண்டா செக்ரிகேட் ஆகல. ஸோ மெண்டல் ஓட லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்டுக்கு அது அப்படியே டீவியேட் பண்ற மாதிரி இது இருந்தது. ஓகே. ஸோ அவரோட இதுல கிடைச்ச ஃபீனோடைபிக் ரேஷியோ 9:3:3:1 அந்த மாதிரி ரேஷியோ இங்க கிடைக்கல. ஏன்னா இது வந்து இண்டிபெண்டா செக்ரிகேட் ஆகல. ஓகே. ஸோ இந்த 2 ஜீன்ஸும் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த இது கண்டக்ட் பண்ணும்போது பார்த்தா இந்த கிடைச்சிருக்கும். பட் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த ஃபினோடைபிக் ரேஷியோவை அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது இது கிடைக்கல. ஸோ இது செக்ரிகேட் ஆகல இண்டிபெண்டா. ஸோ இது எதனால அப்படின்னு ரீசன் கண்டுபிடிக்கும் போது தான் he coined the term linkage. ஓகே. ஸோ இந்த பிசிக்கல் அசோசியேஷன் ஆஃப் த 2 ஜீன்ஸ், அந்த 2 ஜீன்ஸும் வந்து க்ளோஸ்லி அசோசியேட் ஆயிருந்ததுனால தான் அது வந்து இண்டிபெண்டா செக்ரிகேட் ஆகல. ஸோ லிங்கேஜ்ன்றது என்னன்னா பிசிக்கல் அசோசியேஷன் ஆஃப் ஜீன்ஸ் ஆன குரோமோசோம். ஸோ இது வந்து என்னன்னா 2 ஜீன்ஸ் வந்து க்ளோஸ்லி அசோசியேட் ஆயிருந்ததுன்னா அதோட டெண்டன்சி டு இன்ஹெரிட் டுகெதர் அதுவும் வந்து அதிகமா இருக்கும். ஸோ இது வந்து 2 ஜீன்ஸ் க்ளோஸா லொகேட் ஆயிருக்கிற ஜீன்ஸ், குரோமோசோம்ல லொகேட் ஆயிருக்க ஜீன்ஸ் வந்து டுகெதர் இன்ஹெரிட் ஆகும். ஸோ ஏன்னா பக்கத்துல லொகேட் ஆயிருக்கிறதுனால. ஸோ தீஸ் ஆர் லிங்க்டு ஜீன்ஸ். ஓகே. ஆல்சோ மார்கன் coined the term recombination to describe the generation of non-parental gene combination. ஸோ ரீகாம்பினேஷன் நடந்தா என்ன ஆகும், பேரண்ட்டுக்கு சிமிலரா இல்லாம நான் பேரண்டல் ஜீன் காம்பினேஷன்ஸ் ஃபார்ம் ஆகும். ரீகாம்பினேஷன்ன்றது மயோசிஸ் 1 ப்ரோஃபேஸ் 1ல இது நடக்கும், நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஸோ பிட்வீன் த ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் கிராசிங் ஓவர் நடந்து அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து ரெண்டுக்கும் எக்ஸ்சேஞ்ச் ஆகிறது தான் இட் இஸ் கால்ட் அஸ் த ரீகாம்பினேஷன். ஓகே. இது இண்டிபெண்டா செக்ரிகேட் ஆகாததை வச்சு இந்த லிங்கேஜ் அண்ட் ரீகாம்பினேஷன்ற டேர்மை வந்து காயின் பண்ணது மார்கன். திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் நீட் ஆஸ்பெக்ட். ஸோ ஜீன் லிங்கேஜ் ஸ்ட்ரென்த் இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப 2 ஜீன்ஸ் வந்து குரோமோசோம்ல வந்து சேமா குரூப் ஆயிருந்தாலும் சில ஜீன்ஸ் பாத்தீங்கன்னா
டைட்லி லிங்க்டா இருக்கும். ஓகே, ஸோ வெரி டைட்லி லிங்க்டா இருக்கும். அதனால அதோட ரீகாம்பினேஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். வேற சில ஜீன்ஸ் லூஸ்லி லிங்க்டா இருந்திருந்தா அது வந்து இருந்தா இட் ஷோட் தி ஹையர் ரீகாம்பினேஷன். ஸோ இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா எல்லோ பாடி அண்ட் ஒயிட் ஐஸையும் ஒயிட் ஐஸ் அண்ட் மினியேச்சர் விங்ஸ். ஸோ இது வந்து கிராஸ் பண்ணும்போது இந்த எல்லோ பாடி அண்ட் ஒயிட் ஐஸோட ஸ்ட்ரென்த் ஆஃப் லிங்கேஜ் வந்து ஹையரா இருந்தது. அதனால அதோட ரீகாம்பினேஷன் வந்து 1.3% தான். அது கம்மியா இருந்தது. பேரண்டல் டைப்பை தான் வந்து ஹைலி ரிசம்பிள் பண்ற மாதிரி இருந்தது. வேரஸ் ஒயிட் ஐஸ் அண்ட் மினியேச்சர் விங்ஸ் இதை வந்து கிராஸ் பண்ணும்போது ஸோ டபிள்யூ அண்ட் எம் இதோட ஸ்ட்ரென்த் ஆஃப் லிங்கேஜ் வந்து லோயரா இருந்தது கம்பேர்ட் டு திஸ். ஸோ ரீகாம்பினேஷன் வந்து இங்க நிறைய நடந்தது. ஸோ ஸ்ட்ரென்த் அதாவது இது லூஸ்லி அரேஞ்சா இருந்ததுனால ஜீன்ஸ் வந்து இங்க ரீகாம்பினேஷன் டைப் வந்து அதிக பெர்சன்டேஜ் கிடைச்சிருக்கு. வேரஸ் இதை டைட்லி லிங்க்டுன்றதுனால ரீகாம்பினேஷன் பெர்சன்டேஜ் வந்து இங்க கம்மியா இருக்கு. ஓகே, அந்த கான்செப்ட் தான் இங்க சொல்றாங்க. அண்ட் மார்கன் ஸ்டூடெண்ட் ஆல்ஃபிரட் ஸ்டுர்டெவென்ட் என்ன பண்ணாருன்னா இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரீகாம்பினேஷன் அதை வச்சு பிட்வீன் த ஜீன் பேர் சேம் குரோமோசோம்ஸ்ல நடக்கிற அந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரீகாம்பினேஷனை வச்சு டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஜீன்ஸ் வந்து மெஷர் பண்ணாரு. ஸோ அந்த மெஷர் பண்ணி அந்த ஜீன்ஸ் எல்லாம் வந்து குரோமோசோம்ல மேப் அவுட் பண்ணாரு. ஓகே, நவடேஸ் பாத்தீங்கன்னா ஜெனட்டிக் மேப்ஸ் தான் வந்து ஹைலி எக்ஸ்டென்சிவா யூஸ் பண்றாங்க. ஓகே, ஃபார் ஹோல் ஜீனோம் சீக்வன்சிங். ஸோ ஜெனட்டிக் மேப்ஸ் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்ஸா யூஸ் பண்ணி ஹோல் ஜீனோம் சீக்வன்சிங்க்கு ஹெல்ப் இது பண்றாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் தி linkage and recombination. ஸோ இதோட கீ ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லிங்கேஜ்ன்றது இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஜீன்ஸ் டுகெதர். ஓகே, ஸோ இந்த மாதிரி க்ளோஸ்லி லிங்க்டு ஜீன்ஸ் டுகெதராக இன்ஹெரிட் ஆகிறது. ரீகாம்பினேஷன்றது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல். அண்ட் குரோமோசோம் லொகேஷன் வந்து close together on the same chromosome and recombination between homologous chromosomes நடக்கும். அண்ட் இதோட அவுட்கம் பாத்தீங்கன்னா லெஸ் ஜெனட்டிக் வேரியேஷன் தான். ஏன்னா ரீகாம்பினேஷன் கம்மியா இருக்கும் லிங்க்டு ஜீன்ஸ் அதிகமா இருந்ததுன்னா. வேற ரீகாம்பினேஷன் மோர் ஜெனட்டிக் வேரியேஷன் அண்ட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஜீன்ஸ். அண்ட் ரீகாம்பினேஷன்ன்றது இட்ஸ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் கிராசிங் ஓவர். ஸோ எவ்வளோ கிராசிங் ஓவர் நடக்குதுன்றத பொறுத்து தான் ரீகாம்பினேஷன் இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் த லிங்கேஜ் அண்ட் ரீகாம்பினேஷன். ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் பத்தி பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.